வணக்கம். செல்வகுமாரின் தினம் ஒரு தகவலிலே இன்றைக்கு புயல்கள் மழை தருவது எப்படி, புயலோட செயல்பாடு எப்படி, புயல் செயல்பாடு எப்படி மழையை தருகிறது, சில புயல்கள் மழை தராமல் போகிறது, சில புயல்கள் நிறைய கொட்டி தீர்க்கிறது, சில புயல்கள் குறைந்த இடத்தில் கொட்டி தீர்க்கிறது, சில புயல்கள் காற்று சேதத்தை மட்டும் ஏற்படுத்துகிறது, சில புயல்கள் மழையை மட்டும் ஏற்படுத்துகிறது. எப்படி? இது தொடர்பாக இந்த தகவல் தொகுப்பிலே பார்ப்போம். முதல்ல புயல் எப்படி உருவாகிறதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது கடல் மேற்பரப்பிலே வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது வளிமண்டல வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல காற்று லேசாகி மேலெழும். மேலெழும் பொழுது அது மேலடுக்கு சுழற்சியாக உருவாகி கீழடுக்கு சுழற்சியாக மாறி கடலோடு இணைந்த தாழ்வு நிலையாக மாறும். கடலோடு இணைந்த தாழ்வு நிலைன்னா அதான் கடலோடு இணைந்த சுழற்சி. கடலோடு இணைந்துட்டனாலே கடல் நீராவே எடுக்க தொடங்கினோம். மேலடுக்கு சுழற்சிகள் கடலுக்கு தொடர்பில்லாமல் இருக்கும். சில நேரங்களிலே நேரடியாகவே கீழடுக்கு சுழற்சியாகவே கடலூர் மேற்பரப்பிலேயே உருவாகிடும். முதல்ல இது உருவாகும் பொழுது கடல் மேற்பரப்பை தொட்டு விட்டால், அதாவது ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும் பொழுது, குறைந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல அந்த குறைந்த அழுத்தத்தை அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக குறைந்த அழுத்தமாக இருக்கும். அந்த வெற்றிடம்னு தான் சொல்லணும், குறைந்த அழுத்தம் தான். அதுல சுற்றுப்புற காற்றை விட அங்க அழுத்தம் குறைவாக இருக்கும். அந்த அழுத்தம் குறைவான இடத்திற்கு நிரப்புவதற்காக சுற்றிலும் உள்ள காற்று ஓடோடி வரும் பொழுது அந்த இடத்தை நிரப்ப முடியாமல் சுழல தொடங்கினோம். அதுதான் சூறாவளி, புயல். இந்த புயலுக்கு முன்னாடி, அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை, அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி, அப்புறம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அப்புறம் தீவிர காற்றழுத்த தாழ்வு, நன்கமைந்த, அடுத்தது டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இதுக்கப்புறம் தான் புயல். ஆனா தீவிர தாழ்வு பகுதியே காத்திருக்கும், அப்புறம் டிப்ரெஷன் அதுவும் காத்திருக்கும், அதோட கூடுதல் காற்று. தீவிர தாழ்வு பகுதி மழை அதிகமாக தரும், அதாவது புயலோட உயரம் குறைவாக இருக்கும், கண்ணு அகலமா இருக்கும், அதாவது காற்றோட அந்த பரப்பு புயலோட விட்டம் அதிகமா இருக்கும். குறைந்த அழுத்த பகுதி அப்படியே அதிகமாக அதாவது சுழல 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 பரப்பு குறைய 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 கண் பகுதியில் இருக்கக்கூடிய அழுத்தம் மேலும் குறையும். அதாவது மையப்பகுதி இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும். அப்ப என்ன ஆகும்னா மேலும் மேலும் காற்றை சுற்றுப்புறத்தில் இழுக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல வங்கக்கடல்ல உருவாகுதுன்னா அது எந்த இடத்துல உருவாகுதோ அங்கே உள்ள காற்றை மட்டும்தான் எடுக்கும். அப்புறம் வங்கக்கடல் மொத்தம் எடுக்கும். அப்புறம் அந்தமான், அப்புறம் இந்திய பெருங்கடல், அப்புறம் தென்சீனக்கடல், அப்புறம் தாய்லாந்து வளைகுடா, அப்புறம் பசிபிக் பெருங்கடல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடல், அதையும் தாண்டி காற்றை சுற்றுப்புறம் இல்ல காற்றை எல்லாம் அது இழுக்கும். அதோட சக்தியை பொறுத்து ஈர்க்க 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 சுழல் மேகம் அதிகமாக கடல்ல பதிஞ்சிடும். அதுதான் டிப்ரெஷன் கடல், அதாவது தாழ்வு நிலையே கடல் மேல பரப்புல இருக்கும். நன்காமைந்தா நல்லாவே பதிஞ்சிடும். டிப்ரெஷன் நல்லாவே பதியும். ஆழ்ந்த என்றால் நல்ல வெப்ப பெட்டகத்துக்குள் போய், அதாவது வெப்பம் சேமித்து வைத்துக்கக்கூடிய கடல் நீரோட்டம் பயணிக்கக்கூடிய இடத்தை போய் தொட்டுரும். அதாவது ஆழமாக பழிந்து விடும். அதனாலதான் ஆழ்ந்த டீப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன செய்யும்னா நிறைய நீராவியை கடலுக்குள்ளேருந்து உறிஞ்சும். ஒயர் போல அப்படியே உள்ள போட்டு இழுக்கும். நீராவியை வெப்பமான கடற்பகுதியிலிருந்து நீராவியை அதிகமா எடுக்கும். வெப்பமாக எடுத்து மேல உறிஞ்சி 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 சுழல 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 இன்னும் வேகம் எடுக்கும். அப்புறம் அது சைக்ளோனா மாறிடும். அது எந்த இடத்துல இருக்கோ, உயிர் வாழக்கூடிய இடமாக இருந்தால் இன்னும் தீவிரமடையும். அதாவது கடல் வெப்பம் அதிகமா இருக்கணும். கடல் வெப்பம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே இருக்காது.
இப்ப கடல் வெப்பம் பெரும்பாலும் 29, ஆங்காங்கே 30 இருக்கு, எல்லாமே 30 மாறப்போகுது. அரபிக்கடல் 29 ஆயிடுச்சு. 28 வடக்கே இருந்தாலும் அதுவும் 29, 30 போகுது. அப்படிதான் இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்க்கும்போது, இன்றைய சூழ்நிலை. அது இப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தை பொறுத்து இருக்கும். ஏற்கனவே ஒரு புயல் அந்த இடத்துல கடந்து போயிருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த இடம் வெப்பம் குறைஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல போனா செயலிழந்துடும். ஒரு வலுவான நீரோட்டம் வெப்பத்தை கடத்தக்கூடிய நீரோட்டம் வலுவா பயணிச்சுக்கிட்டு இருந்தா அங்க போனீங்கன்னா நவராது. நல்ல ஃபுல்லா அதுக்கு சாப்பாடு கிடைக்க தொடங்கிடும். டெம்பரேச்சர் அதுக்குள்ள வெப்பம் தான் அதுக்கு சாப்பாடு சுத்துறதுக்கு. வெப்பம் கிடைச்சுன்னா உயிர் வாழும். அதுக்குள்ள குளிர்ந்து போயிட்டுனா படுத்துரும். இமயமலை காற்று ஒரு திருப்பம் அந்த புயலுக்குள்ள போனதுதான் கடல் வெப்பத்தையே தணிச்சிச்சு. உள்ளர போய் கடல் வெப்பத்தையே குறைச்சி படுத்துருச்சு. அதே போலதான் வெப்பம் இருக்கும் இடமாக இருந்தால் நல்ல பிக்கப் ஆகும். ஒரு நீரோட்டத்தை போய் பிடிச்சிட்டுனா அங்க விட்டு நவராது. அதனாலதான் திசை ஜிக்ஜாக் போடுறது, அங்கமங்கம் நவர்றது, நீரோட்ட வளைவெல்லாம் வளைந்து போறது, இப்படி அதோட போகும். இப்படித்தான் இந்த நிகழ்வோட உருவாகும் இடம், உருவாகும் அமைப்பு. சரி, இது சாதாரண காற்று சுழற்சியே 3000 மீட்டர் உயரத்துக்கு போகும். டிப்ரெஷன் 4000, 5000 போகும். 11,000, 12,000 அடி உயரம், 12,000 மீட்டர் உயரத்துக்கு கூட போகும். 12,000 மீட்டர் 12 கிலோமீட்டர் உயரத்துக்கு கூட போகும். ஆனா 12 கிலோமீட்டருக்கு உயரத்துக்கு போனா எதிர் திசை காற்று இருக்கும். அது என்ன செய்யும்? புயலே திசை மாற்றம். அதிக உயரமும் போகக்கூடாது, குறைந்த உயரமும் இருக்கக்கூடாது. நிறைய மழை தரணும்னா ஓரளவு உயரம் இருந்தால் போதும். அதிக உயரம் போனீங்கன்னா எதிர் திசை காற்று முறித்துரும், திசை மாற்றம். அதை சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும்னு சொல்லுமா இல்லையா? அதே போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாமே அந்த புயலோட கண்ணுக்கோட அகலத்தை பொறுத்தும், அந்த புயலோட உயரத்தை பொறுத்தும் தான் மழை பொழிவு அமையும். சரி, கடலுக்குள்ள இருந்து நீராவியை எப்படி எடுக்கும்? சுடல 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 தண்ணியோட, அதாவது எப்படி நீர் ஆவியாகி இட்லி பானையில புட்ட வைக்கல இல்ல குக்கர்ல விசில் அடிச்சு வெளில வருதோ, அதே போல அந்த புயல் கண்ணோட சுவர் வழியாக சுடன்று கொண்டு மேலே வந்து சுடன்று வீசி விடும். அப்படியே வீசி விடும் பொழுது அது உயரம் அதிகமாக கிடைக்கும் பொழுது வளிமண்டலத்துல மேல போக 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 தான் குளிர்ச்சியா இருக்கும். இப்ப நீங்க ஊட்டிக்கு போறீங்க, மேல போக தான் குளிர்ச்சி கிடைக்கும். கொடைக்கானல் போறீங்க, மேல போக தான் குளிர்ச்சி கிடைக்கும். சமவெளிக்கு வந்தோன்னு வெயில் அதிகம். இதுவே கிருஷ்ணகிரி போங்க, கடல் மட்டத்திலிருந்து உயரம் கூட கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷ்ணம் இருக்கும். அப்படியே போங்க நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் போங்க, இன்னும் கொஞ்சம் குறைந்த சீதோஷ்ணிலையாக இருக்கும். அதே நாகப்பட்டினம் வாங்க, ஹாட்டா இருக்கும். ஆனா கடல் காற்று இருக்கு வீசுறதுனால ஹாட்டு தெரியாது. திருச்சிக்கு வாங்க, ஹாட்டா இருக்கும். அது இதே போலதான் மேலே போக 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 குளிர்ச்சி இருக்கும். அதனாலதான் வளிமண்டலத்துல அந்த புயலோட உயரம் கூட கூட அதோட அந்த உயரத்துல வீசுற அந்த வெளியே வந்து சுடன்று வெளியே வீசக்கூடிய அந்த நீர் ஆவி நீராக மாறி மேகமா மாறும். முதல்ல நீராவி மேகமாக மாறும், மேகமாக மாறி நீராக மாறும். நீராக அப்படியே சுற்றுப்புறத்துல பொழியும். அது அதோட விட்டத்தை பொறுத்து, அதோட சுழற்சியோட வீச்சை பொறுத்து, சில நேரத்துல மத்திய வங்கக்கடல் இருக்கிறது கூட இங்க வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். சில நேரத்துல கடலோரம் வந்தா தான் மழைப்பொழிவை தொடக்கும். அதோட விட்டத்தை பொறுத்து, அது சுழல் மேகத்தை பொறுத்து, வீச்சை பொறுத்து கொண்டு வந்து கடற்கரை ஓரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். சில நேரத்தில் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும்போது மழைப்பொழிவை கொடுக்கும். சில நேரம் 50 கிலோமீட்டர் தூரம் வந்தால் தான் மழையே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதோட சுழன்று மேலே விசிறக்கூடிய அந்த நீராவி அதை மேகமாக மாற்றக்கூடிய அந்த இடம் உயரமாக போக போகத்தான் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆக உயரமா போனாலும் மழைப்பொழிவு கிடைக்கும், உயரம் போகாம கீழே தாழ்வாக இருந்தாலும் குளிர்காற்று இதுக்குள்ள வந்து குளிர்காற்று வந்து இணைஞ்சதுன்னா மழைப்பொழிவு கிடைக்கும். ரொம்ப அதிகமான குளிர்காற்று வந்தால் படுத்துரும், கடலையே குளிர்வித்திடும். அளவான குளிர்காற்று மேகத்தை அதாவது உருவாக்கக்கூடிய நீராவியை நீராக மாற்றக்கூடிய அளவான குளிர்காற்று எங்கிருந்து வரும்? வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரணும். இமயமலையை பிடிச்சிட்டுனா அதிகமாக குளிர்காற்று வந்துடும். இமயமலையை பிடிச்சிட்டுனா அதிக குளிர்காற்று வந்துடும். அருணாச்சல பிரதேசத்தை பிடிச்சா குளிர்காற்று அதிகமாக வந்துடும். வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து குளிர்ந்த பகுதியிலிருந்து ஜனவரி டிசம்பர் மாதத்திலெல்லாம் வட இந்தியா குளிர்ந்துடும். அந்த குளிர்ச்சியான பகுதியிலிருந்து ரொம்ப ஜில்லுன்று கூடாம அளவான ஒரு குளிர்காற்று வந்து இதுல நுழைஞ்சதுன்னா மழை பொழிவா இன்னும் அதிகமா கிடைக்கும். ஆக நீராவி நீராக மாறுவதற்கு குளிர்காற்று இணைவு இருக்கும். இப்ப வந்து சென்னை அருகே வருது ஒரு நிகழ்வுன்னு வச்சுங்களேன். ஆண்டி கிளாக்காக சுத்தும் போது சென்னை கிட்ட இருந்தா நெல்லூர்ல தான் போய் ஏத்தும், பழவேற்காட்டுல தான் ஏத்தும்.
அப்படியே ஏற்றி உள்ளே கொண்டு வரும். இப்போ நெல்லூர்ல ஏத்துறது திருத்தணி வழி வந்துடும். பழவேற்காடு ஏர் விட்டுருவது திருத்தணிக்கு இந்த பக்கமே வந்து நேர காஞ்சிபுரம் வந்துடும் அந்த காற்று. அப்போ வடக்கிருந்து வரக்கூடிய காற்று எங்க சந்திக்குதோ அங்க அதிகமா மழை பொழிவை கொடுக்கும். சில நேரங்களில் கடலோரத்தை ஒட்டியே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோரம் சென்னைக்கு மட்டுமே கொடுக்கும். சில நேரங்கள் வேலூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அதாவது புயலோட அமைப்பை பொறுத்து, உயரத்தை பொறுத்து, விட்டத்தை பொறுத்து, அதோட சுழற்சியோட வேகத்தை பொறுத்து இந்த மழை பொழிவு அமையும். எங்கிருந்து நீராவி வருகிறது? கடல்ல இருந்து உறிஞ்சி ஊதக்கூடியது. ஊதி மேலே போய் எத்தனை கிலோமீட்டர் அவ்வளவு கிலோமீட்டருக்கு மேலே போகும் பொழுது குளிர்ச்சியான உயரத்துக்கு போனா கண்டிப்பா அது குளிர்விக்கப்பட்டு சுழன்று வெளியே வீசும் மழை வரும். அதே காற்று கடலோரத்துக்கு வந்ததுன்னா மழையை கடலோரத்தில் கொடுக்கும். நெருங்கி வர இன்னும் மழை பொழிவை கொடுக்கும். சில நேரங்களில் வட இந்திய குளிரலையும் புயலிருந்து வரக்கூடிய நீராவியும் சந்திக்கும் பொழுது மழை பொழிவை கொடுக்கும். இப்படித்தான் புயலால் மழை பொழிவு கிடைக்கிறது. அப்ப எங்கிருந்து வருது? கடல் நீராவி உறிஞ்சி வருது. வெப்பச்சலன மழை எப்படி? வெப்பச்சலன மழை என்பது தரையில் இருக்கக்கூடிய நீர், காத்துல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி மேலே போய் கடலோரம் வந்தோன்னா குளிர்வித்து ஏதாவது ஒரு காற்று எப்படியோ குளிர்விக்கிறது பல அமைப்பு உண்டு. உயரடுத்த காற்று வரலாம், கடற்காற்று வரலாம், மரங்கள் குளிர்விக்கலாம், இப்படிலாம் இருக்கு. எது எப்படியோ நீராவி குளிர்வித்தால் மழை, நீராவி குளிர்ந்தால் மேகம் மழை. கடல் நீராவி மேல்பண்டத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வரும். அது வேற இருக்கு. கடல்ல மட்டும் உறிஞ்சி ஊதுவது மட்டுமல்ல, அந்த புயல் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நீராவி எல்லாமே அள்ளிட்டு வரும். அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பமான கடற்பகுதியிலிருந்து காற்று வந்தால் அதிக மழைப்பொழிவை தரும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து காற்று வந்தால் நீராவியை அதிகமாக கொண்டுட்டு வரும். அது வந்து புயலுக்குள்ள சுழன்று சுற்றி ஒரு ஆண்டுகளாக சுற்றி வெளியே தள்ளும் பொழுது என்னாகும்? மழை அதிகமாக தரும். இப்போ வெப்பமான கடற்பகுதியிலிருந்து காற்று வருதா, அல்ல வட இந்திய நிலப்பகுதி காற்று மட்டும் வந்துன்னு வச்சுங்களேன், புயல் மழையே தராது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை எடுக்க தொடங்கினா தான், வெப்பமான கடற்பகுதியில் கூடிய காற்றை அது கேட்ச் பிடிச்சா தான் அதிகமான நீராவியை அது கொண்டு வரும். கடலும் ஆழ்ந்து பதியணும். அது நீரோட்டத்தை ஆழ்ந்து பதிஞ்சால் அதிக மழை பொழிவை தரும். எது எப்படியோ நீராவி நிறைய வேண்டும். ஒன்று கடல் நீரோட்டத்தை பிடிக்கணும், இல்லை வெப்பமான கடற்பகுதியில் இருக்கணும். இது எல்லாம் இணைந்து வெப்பமான பகுதியிலிருந்து காற்றை, சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது வெப்பமான கடற்பகுதி மேற்பரப்பில் உடைய காற்றை அடிப்பரப்பில் கொண்டு வந்து அடிப்பரப்பில் இழுத்து சுழன்று மேலே வீசுறோம். அப்படி கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில். அது எது எப்படியோ நீராவி நீராக மாற புயல் உயரமாக போனால் நிறைய மழை பொழிவு தரும். உயரமாக இருந்தும் கடல் வட இந்திய குளிர்காற்று கிடைக்கும் பொழுது, உயரடுத்த காற்று கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைய மழை பொழிவை தரும். எதிர்ப்பு இருந்தால் நீடித்து நின்று மழை பொழிவை தரும். நிறைய ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு குணம் இருக்கும். அது உருவாகும் பொழுது அதனுடைய குணத்தை நாம் அறிவிக்கிறேன். இதுதான் நிகழ்வு. புயல் உருவாவது, புயல் மழையை உருவாக்குவது ஒரு அறிவியல் பூர்வமான செய்தி, அறிவியல் தகவல். நன்றி.